வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஷின்மினாவோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன த ஐஸ்ன்னு கூடிய ஒரு புது மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மூவியை மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. முக்கியமாக இதில் ஷின்மினா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. செமையான ஒரு அமேசிங்கான ஆக்ட்ரஸாகவே இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிங்லாம் குறை சொல்ல எதுவுமே கிடையாது. சீரிஸ் முழுக்க த்ரில்லர் அண்ட் ஹாரர் கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக கான்செப்ட் எதுவுமே தெரியாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளார போயிடலாம். அது வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோடைய ஆரம்பத்தில் நமக்கு 2 ட்வின் சிஸ்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும். இவங்களோட நேம் சியோஜின்ன்றது. ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். அவங்களோட நேம் சியோயன்ன்றது. இந்த பக்கம் சியோயனுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலி பிளட் லைன்லேயே ஒரு சின்ன கேர்ஸ் இருக்குது. அது கேர்ஸ்ன்றதோட ஒரு சின்ன டிசீஸ்னே சொல்லலாம். அந்த டிசீஸ் மூலிமா இங்கே இருக்கிற 2 ட்வின் சிஸ்டருக்கும் கிட்டத்தட்ட கண்ணு தெரியாது. அதாவது ஒரே ஒரு ட்வின் சிஸ்டருக்கு மட்டும் தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லலாம். அவங்களோட நேம் தான் சியோயன்ன்றது. சியோஜனுக்கு கண்ணு நல்லா தெரியும். ஆனால் கூட சீக்கிரம் இவங்க பார்வை இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்குங்க. எல்லாமே அந்த டிசீஸால் தான். அது வகையில் இவங்க ஒரு ஆளை ஃபோட்டோ எடுக்கும்போது திடீர்னு அந்த ஆள் வந்து வேடாக பேச ஆரம்பிக்கிறாரு. அது யாருன்ற விஷயம் ஆரம்பத்தில் சியோஜனுக்கு புரியல. அதுக்கடுத்து தான் சியோஜன் புரிஞ்சுக்கிறாங்க. 누나, 요새 나 때문에 잠 잘 안 온다며. 그게 사랑이야! 누가 11번이나 웃어줬잖아. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கிறவனோட நேம்ன்றது ஹியோன்மின்ன்றது. இவன் வந்து சியோஜனுக்கு அதிக காதல் தொல்லைகள் தந்துட்டு இருப்பான். இவனுக்கு சியோஜனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சியோஜனை இவனை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இவன் சியோஜனை கொலை பண்ணலான்னு வந்திருக்கான். அந்த சமயத்தில் சியோஜனை அவன் மேலே லேடர் தள்ளுறது மட்டும் இல்லாமல் அல்லாத மாமிக்கிட்ட அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவன் ஒன்றுமே விடுற மாரியே தெரியல. அந்த சமயம் தான் சியோஜனுடைய பார்வைன்றது மங்கிடுச்சு. அதில் சியோஜனுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட் ரூம்குள்ளார போய் எப்படியோ ஒழிஞ்சிக்கிறாங்க. 서진아. இதில் பயந்த சியோஜன் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தியை சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக வச்சுருக்காங்க. அவனுமே லாக்கை உடைச்சிட்டு உள்ளார வரலான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. இவங்களோட நேம் மீஜியாங்கிறது. இவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லலாம். அதாவது இப்போதைக்கு சியோஜன் வந்து ஒரு சின்ன அலாரம் அமைக்கிருக்காங்களே, அந்த அலாரம் மூலியமாக தான் இந்த இடத்துக்கு மீஜியாங் வந்து வந்திருக்காங்க. சரி, மீஜியாங்க ஹக் பண்ணதுக்கப்புறம் சியோஜனுடைய பார்வைன்றது சரியாகுது. அந்த சமயத்தில் இவங்க அந்த ஸ்டாக்கரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் சியோஜனும் டாக்டரை பார்க்க போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க இவங்க கழுத்தை போட்டு நெரிக்கிற மாரி ஃபீல் ஆகிருந்திருக்கும். அதை இவங்களால் ஒழுங்காக புரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு திடீர்னு இவங்க சிஸ்டரோடைய ஞாபகம் வருது. அந்த சமயம் தான் கரெக்டாக டாக்டர் கூப்பிட்னால சரின்னு சொல்லிட்டு சியோஜன் உள்ளார போய் இவங்க ஐயை பற்றி செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அங்கே இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு சர்ஜரி பண்ணால் கூட சரியாகுமான்றது ஒரு அளவுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பார்வைன்றது போக போக மங்கிக்கிட்டே போகுது. அதால் நீங்கள் இதுக்கு தயாராக இருக்கிறதா ரெடியாக இருக்கும். உங்களுடைய டிசீஸ்ன்றது ரொம்ப மோசமாக போகுது. அதுக்கு முன்னவே ரெடியாக இருங்கன்ற மாரி அந்த இடத்துல இவங்க எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலி பிளட் லைன்லேயே இந்தமாரி ஒரு கர்ஸ் இருக்குது. அந்த கர்ஸை நினச்சி தான் இந்த சைடு இருக்க சியோஜன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்வை போயிடுச்சுன்னா இவங்க சிஸ்டரை மாரி மாறிவிடுவோமன்ற மாதிரி ஹீரோயினை வச்சுன்னு இருக்காங்க. அதுகள் தான் இவங்க ரயில்வேவில் இருக்கும்போது மீஜியாங்கிட்டேருந்து கால் வருது. அதாவது ஹியோன்மின் அவனுடைய ஆங்கிள் மானிட்டரை கேட்டுறது மட்டும் இல்லாமல் தப்பிச்சிட்டான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வர அதில் ஹீரோயினி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ஹியோன்மின் நீங்கள் இருக்கலாமோன்ற மாரி யோசிக்கிறாங்க. நீங்கள் இப்போதைக்கு பத்திரமான இடத்துக்கு போகணுன்ற மாரி மீஜியாங் வேறு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து எவ்வளவோ இவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஹீரோயினிக்கு அவங்க சிஸ்டரை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது. இவங்க சிஸ்டருக்கு எதனாச்சும் நடந்திருக்குமோன்ற மாரி இவங்க பயப்படுறாங்க. அதால் சரின்னு சொல்லிட்டு மீஜியாங் ட்ராப் பண்ணுறதுக்காக ஹீரோயினியை கூட்டுறாங்க. சரின்னு 2 பேருமே ஹீரோயினுடைய சிஸ்டருடைய இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து இவங்களுமே உள்ளார போகலான்னு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஹீரோயினி தூரமாக தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ கத்தி பாட்டும் ஹீரோயின் வர மாதிரியே தெரியல. அதில் பயந்த ஹீரோயினியும் திடீர்னு உங்களுக்கு நம்பர் பிளேட் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதில் அந்த நம்பர் பிளேட்டை போட்டு இவங்க உள்ளார போகிறாங்க. சரின்னு உள்ளார இருக்கக்கூடிய ஷூஸை நோட்டீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சியோயினுடைய ஷூவும் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்போனா கண்டிப்பாக சியோயின் உள்ளார தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் கீழே ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்கிற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சரின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ளே இவங்க போகும்போது சியோயனுடைய ஆர்ட் ஒர்க்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல எல்லா ஆர்ட் ஒர்க்லையுமே சியோயன் எப்படி பண்ணியிருந்திருப்பாங்கன்னா கண்ணே இல்லாத மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பாங்க. எந்தவித ஆர்ட் ஒர்க்குமே கண்ணே இருக்காது. இதால் தான் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு இந்த சைடு இருக்க ஹீரோயினிக்கு ஒரு சத்தம் கேட்குது. அதில் ஹீரோயினி அந்த சைடு போகலான்னு இருக்கும்போது மீஜியாங் தடுக்க செய்கிறாங்க. ஹீரோயினி அவங்கள தள்ளி விட்டு அந்த இடத்துக்கு போனால் கடைசியாக தான் அந்த இடத்துல சியோயின் தற்கொலை பண்ணியிருக்குமே தெரியுது. அவங்க கடைசியாக சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போன மாதிரி தெரியுது. அடுத்த நாள் இவங்களுக்கான ஃபியூனரலுமே நடக்க ஆரம்பிக்குது.
அந்த சமயத்தில் மீஜி அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினுடைய சிஸ்டர் இறந்து போனது காரணம் சூசைடுன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோயினால் நம்ப முடியல. ஏன்னா ஹீரோயினுக்கு அவங்க சிஸ்டரை பற்றி நல்லாவே தெரியும். இவங்க சிஸ்டர் ஒன்றும் சூசைட் பண்ணுற அளவுக்கு பலவீனமானவங்க கிடையாதுன்ற மாரி ஹீரோயினி அந்த ஃபியூனரல் பிளேஸில் உட்காந்து தான் யோசிச்சுன்னு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அங்கே டேவோன்னு கூடிய ஒரு பர்சன் வராரு. அவர் அங்கே வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சேவியனுடைய ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. அதை ஹீரோயினி தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்களால முடியல. அந்த சமயத்தில் அங்கே டேவோடைய அப்பா வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவனை விரட்டி விடுறாரு. அந்த சமயத்தில் ஒரு ஹீரோயினிக்கிட்ட மன்னிப்பு வேறாரு. அதை அந்த இடத்துக்கு வந்த டேவோ யாருன்னு கேட்டிங்கன்னா சேவியனுடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாரு. சேவியன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்களே, அதில் ஏகப்பட்ட பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவர் சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப அடுத்ததாக சேவியனுக்கான மரியாதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக சேவியனை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி சேவியன் எந்த இடத்துல தங்கியிருந்தாங்களோ அதே இடத்துல இருக்கிறதா இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த மீஜாங்க இதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் சேவியன் கடைசியாக ஹீரோயினிக்காக விட்டுட்டு போன ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா சேவியன் வச்சுருந்த ஃபோன்ன்ற விஷயம் தெரியுது. சரின்னு அந்த விஷயத்தை ஹீரோயினி வச்சுக்கிறாங்க. ஆனால் இதை தவிர வேறு எதுவுமே சேவியன் விட்டுட்டு போகலையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மீஜாங் இது மட்டும் தான் கடைசின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சேவியனுடைய ஃபோனை இவங்க செக் பண்ணும்போது அதில் மதர்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் சேவ் ஆகிருக்கு. இது யாராக இருக்குன்னு கூடிய சந்தேகம் இவங்களுக்கு இருக்க செய்யுது. சரின்னு அதுக்கு கால் பண்ணும்போது அது கடைசியாக தான் ஒரு லேடின்ற விஷயம் தெரியுது. அவங்கக்கிட்ட பேசினா அவங்க ஒரு ஹெல்ப்பர்ன்ற விஷயம் தெரியுது. அதாவது இவங்க தான் எவ்வளோ நாள் வரைக்குமே சேவியனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்களா, அடிக்கடிக்கு சேவியன் வந்து இவங்க சிஸ்டரை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்களா, அதெல்லாம் பற்றி அந்த ஹெல்ப்பர் லேடி சொல்கிறாங்க. இதை கேட்டவனே ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவங்க போனதுக்கப்புறம் இவங்க சிஸ்டரை பார்த்துக்க ஒரு பர்சன் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சிஸ்டர் இவங்களை பற்றி அதிகமாக பேசின விஷயத்தை ஹீரோயினி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் இவங்க சிஸ்டர் வந்து ஹீரோயினியை தண்ணி குடிக்கிறதுக்காக எழுப்பி இருந்திருப்பாங்க. நம்மளே போய் குடிப்போமேன்ற மாரி ஹீரோயினி தூங்குறதை பார்த்தோன்னே இவங்களே தண்ணி குடிக்க போயிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க கிளாஸை கீழே தள்ளி விட்டுருந்துருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோயினி தான் கடைசியாக கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஹீரோயினி இவங்க சிஸ்டர் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே நீ என்ன ஐ சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு சிஸ்டருமே அதை ரெஃப்யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நம்ம இங்கே இருக்கிறது ஹீரோயினிக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் இங்கே இல்லாத மாரி நினச்சிக்கோ, அதே சமயத்தில் நீ என்னை தொடர்பு கொள்ளாத, உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினியோ நீ இப்படியே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சிஸ்டரை திட்டிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு வந்துருந்துருப்பாங்க. இதை பற்றி தான் ஹீரோயினி யோசிச்சிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க சிஸ்டர் எப்படி தூக்க மாட்டி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணி பார்ப்போமேன்ற மாரி அதை ஒரு சின்ன ட்ரையல் ஆட்டோ பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க ரொம்பவே சஃபர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டோர் தானாக ஓப்பன் ஆகிற மாதிரியே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அந்த டோருக்குள்ளார என்ன இருக்குன்னு இவங்க செக் பண்ணும்போது அதுக்குள்ளார முடிக்கப்படாத ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கிற விஷயம் தெரியுது. இது ஒன்றும் முடிக்கலன்ற விஷயத்தை ஹீரோயினி தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஹீரோயினி மீஜாங் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சியோயின் சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவள் எந்த ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் அது முடிச்சுட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவான்னு போது அதை கேட்ட மீஜாங்கோ சூசைடுன்றது முன்னவே பிளான் பண்ணது கிடையாது, திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சூசைடுன்றது. அதே சமயத்தில் சூசைட் பண்ண போகிறவங்களுடைய இடத்துல சூசைட் நோட்டு இருக்குன்ற விஷயத்த நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயினியும் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே மீஜியாங் வந்து சியோயினுடைய ஃபோனை ஹீரோயினி கிட்ட தந்துருப்பாங்களே அதில் வந்துருக்கக்கூடிய மிஸ்டு காலை செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 மிஸ்டு கால் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 2ன்றது ஹை சர்ஜரி கிளினிக்னு தெரியுது. 3வது மிஸ்டு கால்ன்றது ஒரு ஸ்விம்மிங் பூல் கம்பெனிலேருந்து வந்திருக்கு. அதாவது யாரோ ஒருத்தவங்கிட்ட ஸ்விம்மிங் பூலை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. 13ஆம் தேதி 2 PM கிட்ட இவங்க ஸ்விம்மிங் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்க விஷயம் தெரியுது. அதை கேட்ட ஹீரோயினும் நம்ம வேகமாக அந்த இடத்துக்கு போவோமேன்ற மாரி அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு கிளம்பலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி வெளியே போக வைப்படுறாங்க. ஏன்னா ஒன்றும் ஹியோன் மீனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பிடிக்க கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் ஹியோன் மீன் வெளியே சுதந்திரமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை இவங்களை தாக்க வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதால் தான் ஹீரோயினி பயப்பட செய்கிறாங்க. இருந்தாலும் இவங்க சிஸ்டருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. அதால் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சில கண்ணு தெரியாத லேடிஸ் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து சேயன் சூசைட் பண்ணதை பற்றி தான் பேசுகிறாங்க. கடைசியாக தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா சேயன் இறந்து போனது காரணம் ஒரு ஆணுன்ற மாரி ஒரு பையனை பற்றி வேறு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மொத்த விஷயத்துக்கு ஹீரோயினி அதே இடத்துல நின்னபடியே கேட்குறாங்க. திடீர்னு அங்கே இருக்கிற லேடிஸ்க்கெலாம் சேயனுடைய அந்த ஸ்மெல்லுன்றது தெரிய வருது. அவங்க ஆரம்பத்தில் ஹீரோயினை பார்த்தோன்னே அது சேயன்ன்ற மாரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய ஸ்மெல்லாக இருக்கட்டும், ஹீரோயினி பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு சியோயின் மாரியே தெரியுது. அதில் இவங்க ஹீரோயினை சியோயின்னு நினச்சி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இது சியோயினுடைய சிஸ்டர்ன்ற விஷயம் அங்கே இருக்கவங்களுக்கு தெரிய வருது. அந்த சமயத்தில் இவங்களுமே
உனக்கு பின்னாடி வந்திருக்குது யார், அது என்ன போலீஸ் ஆஃபீஸரான்ற மாரி ஹீரோயினி கிட்ட கேட்க, அதை கேட்ட ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. எனக்கு பின்னாடி யாருன்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சு போகிற மாரி தெரியுது. இவங்க ஃபாலோ பண்ணி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரூம்குள்ளார மாட்டிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கிற கதவுன்றதும் லாக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல லைட்டுமே ஆஃப் ஆகிடுச்சு. அதில் அங்கே இருக்கிற ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரமே என்னமோ தெரியல, இவங்களுடைய கண்ணு வேறு வேலை செய்யாமல் போயிடுச்சு. இவங்களுடைய பார்வை திரும்ப மங்கிடுச்சு. அதில் இவங்களால யாருக்கும் காலும் பண்ண முடியல. போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒழுங்காக கண்ணுமே தெரிய கிடையாது. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரியான சத்தம் ஹீரோயினி கேட்க ஆரம்பிக்கும். அதில் இவங்க பயப்படுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய லாக்கருக்கு பின்னாடி மறைச்சிப்பாங்க. திடீர்னு அந்த ஆள் ரொம்பவே கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே சேஃப்டி ப்ரிகாஷன்னால ஸ்டன் கன் வச்சுருப்பாங்க. ஹியோன்மீனுக்கு பயந்து அதில் அந்த ஸ்டன் கன் எடுத்து கிட்ட வரக்கூடிய ஆளுக்கு ஷாக் வச்சுருவாங்க. கடைசியாக இது செக்ரட்டரி கார்டுன்னு தெரியுது. அந்த ஆளுமே போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஹீரோயினியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த சமயம் தான் லீவ்லேருந்து ஒரு ஆள் வர மாதிரி காமிக்கிறாங்க. இவருடைய பேர் டோஹியோக்குன்றது. இவர் தான் இப்போதைக்கு சியோனுடைய சூசைட் கேஸ் எடுத்துருக்கிறது. இவருமே அங்கே ஹீரோயினி உட்காந்துருக்க விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமையல் தான் ஹீரோயினி மீஜியாங் கடைசியாக என்ன சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்க்குங்க. அதாவது மீஜியாங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, கடைசியாக சியோன் வந்து ஐ சர்ஜரி பண்ணிக்க போகிற பிளானை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோயினி ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. ஏன்னா எக்காரணம் கொண்டு சியோன் ஐ சர்ஜரியை பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐ சர்ஜரி பண்ணுறதோ சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. திடீர்னு எதுக்கு அவங்க இந்த முடிவை மாற்றிக்கணும்னு கூடிய எண்ணம் தான் ஹீரோயினிக்கு வருது. ஏன்னா கடைசியாக தான் ஹீரோயினி அவங்க சிஸ்டர் கூட இந்த விஷயமாக தான் சண்டை போட்டுருந்துருப்பாங்க. ஹை சர்ஜரி மூலியமாக தான் அதெல்லாம் பற்றி இவங்க வச்சுன்னு இருக்காங்க. கடைசியாக தான் அவங்க அந்த டோயோ கிட்ட ஃபார்முலா பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக தான் அவங்க சிஸ்டர் ஹை சர்ஜரி பண்ண வேண்டிய இருந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறது மூலியமாக எதனாச்சும் தெரியும்னு நினைக்கிறாங்க. அதில் டாக்டர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சிஸ்டருடைய சர்ஜரின்றது ரொம்பவே நல்லா போச்சு, ஆனால் திடீர்னு அது ரொம்பவே மோசமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துச்சுன்ற மாரி அந்த இடத்துல டாக்டர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சிஸ்டருடைய ஆர்ட் ஒர்க்குக்கு ரொம்ப உதவியாக இருந்தது, அவங்களுக்கு கண்ணு தெரியாதால் தான் எதுக்கு அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கணும் போது அந்த இடத்துல டாக்டர் அந்த பிளைன் உமன்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களே, அதாவது மேபி ஹீரோயினுக்கு எதனாச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவனால தான் அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்களே. அதே விஷயத்தை தான் டாக்டருமே சொல்கிறாரு. திடீர்னு அவங்க புதுசாக ஒரு ஆளை பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்ற மாதிரி கடைசியாக தான் ஹீரோயின் கிட்ட சொல்லு. அதெல்லாம் கேட்ட ஹீரோயினி அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக ஹீரோயின் கிட்ட பழக்கம் எந்த ஆளாக இருக்குன்ற மாரி அவங்க யோசிச்சுன்னு இருக்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு டேவோ வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி கிட்ட என்னமோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுறாரு. திடீர்னு அந்த இடத்துக்கு டேவோடைய அப்பா வரது மட்டும் இல்லாமல் அவனை விரட்டி விட்டுட்டு, என்னுடைய பையனை நீங்கள் பெருசாக கண்டுக்காதீங்க, அவன்கிட்ட அதிகமாக பிரச்சனை வச்சுக்காதீங்க, நம்ம என்ன சிக்கன் சாப்பிட்லாமான்ற மாரி இவங்களை சாப்பாடு சாப்பிட இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினி அதை கண்டுக்காமல் அப்படியே உள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளார போனோன்னே இவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃப்ளவர் இருக்குது, கூடவே சில ஃபுட்டும் இருக்குது, இவங்க கிட்ட கீ இருக்குன்னு போது எப்படி இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு கூட எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா கதவையும் யாரும் உடைக்க கிடையாது. அந்த சமயத்தில் திடீர்னு சேயனுடைய ஃபோன்லேருந்து கால் வர ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த காலை இவங்க அட்டென்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அங்கே பேசுறது ஹெல்ப்பர்ன்ற விஷயம் தெரியுது. அதாவது ஹெல்ப்பர் தான் அந்த மொத்த சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியே ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குது, அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு அடியில் இந்தமாரி சாவி இருக்கும், அந்த சாவி மூலியமாக ஓப்பன் பண்ணி மொத்த சாப்பாடுமே அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்க விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு சிரோயினுக்கு ஒரே அலர்ஜின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கு சுகர் தான் பெருசாக செட் ஆகாதா, அது விஷயமாக தான் இவங்க சாப்பாடு செஞ்ச விஷயத்தையுமே சொல்ல. அதுக்கு அடுத்ததான் ஹீரோயினி என்னுடைய சிஸ்டர் வந்து எதனாச்சும் ஒரு பையன் கூட பழகினாங்களான்ற மாதிரி ஹெல்ப்பர் கிட்ட கேட்க, அவங்களுமே பழகின மாதிரி தான் சொல்கிறாங்க. கடைசியாக தான் அவங்க 2 பேருமே ஹோட்டலில் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சுன்ற மாரி அந்த மாதிரியான டீட்டெயிலாம் பற்றி ஹெல்ப்பர் சொல்கிறாங்க. கடைசியாக தான் அவங்க சிஸ்டர்கிட்டையும் அது எந்த பையன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சிஸ்டர் ஆன்சர் பண்ணலன்னு தெரிய வர. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய கீ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மறைச்சி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க கார் மூலியமாக அந்த ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னவே அந்த ஹெல்ப்பர் ஹோட்டலை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அதை வைக்கல அவங்க ஹோட்டலுக்கு போய் எதனாச்சும் கிடைக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு இருக்காங்க. அதெல்லாம் அந்த இடத்துல இவங்க சிஸ்டருடைய ஐடென்டிட்டியில் தான் போகிறாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லேடி கிட்ட இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன், அந்த சமயத்தில் நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாமான்னும் போது அவங்க ப்ரைவேசி ரீசமாக அதை காட்ட மறுத்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை சுற்றி பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க சிஸ்டருடைய ஆர்ட் ஒர்க் இருக்கிற விஷயத்தை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ட் ஒர்க்கை இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது வாலண்டரியாக ஒரு பர்சன் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் இந்த ஹோட்டலுடைய மேனேஜர்னு நினைக்கிறேன். அவருக்கு நல்லாவே ஹீரோயினை தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஹீரோயினுமே எதுவுமே தெரியாமல் தான் இவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஆர்ட் ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ஆர்ட் ஒர்க் தான் எங்களுடைய ஹோட்டலை ரொம்ப லக்ஸுரியஸாக காமிக்குதுன்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க.
அந்த சமயத்தில் ஹீரோயினுமே 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே எதனாச்சும் ஒரு பையனோட வந்திருந்தேனான்ற மாரி அதை பற்றி கேட்கும்போது இவருமே நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியோட வந்தீங்கன்னு நினைக்கிறேன்ற மாரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டோன்னே ஹீரோயினி ஸ்டார் சண்டை இவர் கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இவங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த பர்சன் இவரான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஹியோன்மினோடைய ஃபோட்டோ தான் காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஆரம்பத்தில் அங்கே இருக்க ஆளுக்கு ஐடென்டிட்டி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆள் வந்து மாஸ்க் போட்டிருந்தாரு. அதே சமயத்தில் கண்ணாடி தொப்பிலாம் போட்டிருந்தனால இவருக்கு சரியாக தெரியல. மேபி அப்படி இருக்கிறதுனால ஒரு செலிப்ரிட்டியாக இருக்குன்ற மாதிரி இவர் யோசிச்சு வந்திருப்பாரு. ஆனால் இவர் பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த ஆளோடைய ஐடென்டிட்டின்றது இவருக்கு ஒழுங்காக தெரியல. உள்ளாருமே மேக்கப் போட்ட மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் பற்றி இவர் பேசும்போது திடீர்னு ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்கில் நெருப்பு எரியுதுன்ற விஷயம் தெரியுது. அதில் மற்றவங்களை எவாக்குவேட் பண்ணுறதுக்காக இந்த ஆள் போயிடுறாரு. திடீர்னு எதிர்பாராத ஆக்சிடென்ட்னால இந்த ஆளை அப்படியே ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆள் என்னமோ ஒரு விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு துடிக்கிறாரு. ஹீரோயினுமே எப்படினாச்சும் அந்த ஆம்புலன்ஸை சேஸ் பண்ணலான்னு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு டோயோக்கு வரது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினுமே நம்ம அந்த ஆம்புலன்ஸை செக் பண்ணுமா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணுன்றமே டோயோ கிட்ட கேட்க சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த சமயத்தில் பின்னாடி இருந்து இந்த மொத்த விஷயத்தையும் யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கடுத்ததாக இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த மேனேஜர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சோகமான நியூஸ் இவங்களுக்கு தெரிய வருது. அதே வருத்தத்தில் இவங்க இருக்காங்க. அதில் டூயோக் தான் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக நீ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு தெரியுமா, அந்த மேனேஜர் இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினி கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் என் வழியில் குறுக்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகலான்னு இருக்காங்க. திரும்ப இவங்க விஷயம் மங்கிடுது. அதில் இவங்க ரோட்டில் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு கார் இவங்களை ஏற்றுற மாதிரி வருது. அந்த விஷயங்களை டோயோக்கோ கேட்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோனி அவரே வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோனியோட பார்வைன்றது ரொம்ப மோசமாகிற விஷயம் தெரியுது. கடைசியாக தான் ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பார்வை முழுசாக போகிறதுக்குள்ளார என்னுடைய சிஸ்டருக்கு என்ன நடந்திருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியணும்னு சொல்ல. அதை கேட்டு இவர் என்ன சொல்கிறேன்னா, அப்போ நம்ம ஹோட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலாம். அது மூலயமா நமக்கு எதனாச்சும் ஒரு விஷயம் தெரிய வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி நமக்கு எதனாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னுடைய சிஸ்டருடைய கேஸை சூசைட்லேருந்து மர்டர் கேஸாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப அந்த ஹோட்டலில் போவாங்க. டூயோக் மட்டும் தான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண போகிறாங்க. ஹீரோயினி சும்மா உள்ளாரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினியை காரில் விட்டுட்டு இவர் மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலான்னு போக அந்த சமயத்தில் ஹீரோயினி அவங்க ஃபோனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை அட்டன் பண்ணால் கடைசியாக அது ஹியோன்மின்னு தெரிய வருது. 뭐야? 너가 그랬어? 뭐가 궁금한 건데? 똑바로 대답해! 다시 명령하지 마! 바람 펴놓고 뭐가 그렇게 அந்த இடத்துல இருக்க ஹியோன்மின் வந்து ஹீரோயினி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினி இந்த இடத்துக்கு டூஹியோ கூட வந்திருக்காங்களே, ஒரு வேளை டூஹியோக் ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. உன்னால் எப்படி என்னை ஏமாற்ற முடிஞ்சிச்சு, நான் பண்ண மொத்த தப்புகளையும் மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், என் கூட ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோயினி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினி தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவர் ரொம்ப கோவமாகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறாரு. இந்த அலாரம் சத்தம் கேட்டோடனே கடைசியாக தான் அந்த இடத்துக்கு டோஹியோக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்தோடனே ஹியோன்மினை வெளியே தாட்டுறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ஹியோன்மின் அடிக்கிறாரு. அந்த இடத்துல ஹியோன்மின் கிட்ட சுத்தியல் இருக்குது. இருந்தாலும் ஹியோன்மினால் பெருசாக டோயோக்கை சமாளிக்க முடியல. கடைசியாக தான் ஹியோன்மின் வந்து பயங்கரமாக சிரிக்க அதில் டோயோக்கு வந்து டென்ஷன் ஆகுறாரு. அதில் இன்னும் அவனை அடிக்கும்போது கத்தி எடுத்து அவன் டோயோக்கு குத்திட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கடுத்து தான் அந்த இடத்துக்கு மீஜியாங்க வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே இப்போதைக்கு டிடெக்டிவ் எப்படி இருக்காருன்ற மாதிரி டோயோக்கை பற்றி கேட்க அந்த இடத்துல டோயோக்கு பெருசாக எந்த ஒரு அடிமை பாடலாம் தெரியுது. டோயோக்கு நல்லா இருக்காங்கன்ற விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது திரும்ப நமக்கு அந்த டேவோன்ற பையனை காமிக்கிறாங்க. அந்த பையனால் எதையுமே பெருசாக எழுத முடியாது. அவன் டைப்பிங் மூலயமா தான் எல்லா விஷயத்தையும் கன்வெர்ட் பண்ணுவான். அது மூலயமா தான் என்னமோ ஒரு விஷயத்தை அவன் டைப் பண்ணுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் இருக்கும்போது திரும்ப மீஜியாங் ஹீரோயினியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர ஆரம்பிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் ஹீரோயினி இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே ஹீரோயினிக்கு தோணுது. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய கதவை பார்க்கும்போது அதுலேருந்து ஹியோன்மின் வர ஆரம்பிக்கிறாரு. வந்தோடனே ஹியோன்மின் வேகமாக ஹீரோயினியோட வயிற்றுலே குட்டிடுறாரு. இதெல்லாம் ஹீரோயினி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி இப்படி எதுவுமே நடக்கலைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பேஸ்மெண்ட் சைடாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பேஸ்மெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஹீரோயினிக்கு ஃபீல் ஆகுது. அதில் கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க பேஸ்மெண்ட்குள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பேஸ்மெண்ட்டில் போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஆளுடைய காலு தெரியும். அதில் அதை போய் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்தது இவங்க கத்திக்கிட்டே கீழே வந்துடுவாங்க. இந்த சத்தம் கேட்டோடனே அந்த இடத்துக்கு மீஜியாங்க வராங்க. கடைசியாக தான் அந்த இடத்துல டேவ் சூசைட் பண்ணியிருக்க விஷயத்தையும் இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் கடைசியாக தான் நடந்த மொத்த விஷயத்தையுமே இவங்க ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேவை வந்து இப்போதைக்கு சூசைட் தான் பண்ணியிருக்கான். அவன் இறந்து போயிருக்கதை கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன சூசைட் நோட்டாட்டை எழுதிட்டு தான் இறந்து போயிருக்கான்னு சொல்ல
அதை கேட்ட ஹீரோயினி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த மொத்த விஷயத்துக்கு பின்னாடி ஹியோன்மின் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய சிஸ்டருக்கும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. அதில் நான் கண்டிப்பாக அந்த ஹியோன்மினை கொல்லாம விட மாட்டேன்ற மாரி இவங்க கடுப்பாக மீஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மீஜியாங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நாங்கள் ஹியோன்மினை பிடிச்சிருவோன்ற மாரி அந்த இடத்துல மீஜியாங்க சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கடைசியாக ஹீரோயினிக்கான சர்ஜரி டேட்மே ஆரம்பித்தது. அதாவது ஹீரோயினிக்கு ஐ சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக அந்த இடத்துக்கு டாக்டர் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. சர்ஜரி ரூம்குள்ளே வரதா ஹீரோயினி இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு அனஸ்தீசியா தரும்போது ஒரு சின்ன ட்ரீம் வர ஆரம்பிக்குது. அதில் இவங்க சிஸ்டர் திரும்ப சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஹீரோயினி முடிஞ்ச அளவுக்கு இவங்க சிஸ்டரை காப்பாற்றணும் ட்ரை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, இது மொத்தமே என்னுடைய தப்பு தான், நான் கூட இல்லாது என்னுடைய தப்பு தான், நான் திரும்ப உன்னை விட்டு போக மாட்டேன்ற மாரி இவங்க சொல்ல கடைசியாக இவங்க அந்த கனவை விட்டு விழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய சர்ஜரின்றது ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. இவங்க கண்ணில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டர் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இந்த பேண்டேஜை எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் எச்சரிக்கை பண்ணுறாரு. இதை எடுத்து அவங்களுக்கு பார்வை வராமல் கூட போகலாம். இதுக்காக ஒரு டேட் இருக்குது, அதெல்லாம் அந்த டேட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துப்போன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோயினி இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் மீஜாங்கிட்ட இவங்க ஒரு சின்ன கேமரா கேட்டிருந்திருப்பாங்க. இந்த கேமரா கடைசியாக தான் சியோயின் வந்து ஹீரோயினிக்கு கிஃப்ட் கொடுத்தது. அந்த கேமரா இவங்க வச்சு மீஜியாங்கோட பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக தான் அந்த இடத்த விட்டு மீஜியாங் போனதுக்கப்புறம் இவங்க எதனாச்சும் சாப்பிட இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சவொடனே வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக விருப்பம் இல்லைதா இருந்தாலும் அந்த ஹெல்ப்பர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். கடைசியாக தான் அந்த ஹெல்ப்பர் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ அப்படியே உன்னுடைய சிஸ்டர் மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயினியை வார்த்தைக்கு வார்த்தை சிஸ்டர்ன்ற மாதிரி தான் சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க ஹீரோயினை உள்ளார கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஹீரோயினிக்கு ஊட்டியுமே ஓட செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்குள்ளே காதல் போகிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் அவங்க ஹீரோயினியை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஷ்யூலாம் எடுத்து ஹீரோயினிக்கு துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை ஹீரோயினுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக ஹீரோயினுடைய பிளாஸ்டர் பிரிக்கக்கூடிய அந்த நாளுமே வர ஆரம்பிக்குது. 눈 떠보시겠어요? ஆனால் கடைசியாக தான் இங்கே நடந்ததுலாம் ஜஸ்ட் கனவுன்னு தெரிய வருது. இதெல்லாம் இருக்கும்போது டேவோடைய அப்பாவை நமக்கு காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல டேவோட அப்பாவுமே இவங்க பையனோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆனதில் ரொம்ப கோபமாக இருக்கார். அந்த சமயம் தான் முன்னாடி உட்காந்துருக்காள் கம்ப்யூட்டரில் இருந்த சூசைட் நோட்டை பற்றி மென்ஷன் பண்ணேன். இதை கேட்டு ஒரு ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அவங்க பையன் எதுக்காக இன்டர்நெட் கஃபேவில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மூலியமாக சூசைட் நோட் எழுதிருக்கணும்னு சொல்லிட்டு டேவோடைய அப்பாவுக்கு சந்தேகம் வருது. அதில் ஒரு முதல் வேலையை அந்த இன்டர்நெட் கஃபேவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை யூஸ் பண்ணி இவங்க பையன் எந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக தான் இவங்க பையனுடைய அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது மூலயமா டேவோடைய அப்பாவுக்கு என்னமோ ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. இதெல்லாம் இருக்கும்போது இப்போதைக்கு மழைன்றது ரொம்ப வேகமாக பெஞ்சிட்டு இருக்கும். அதாவது இந்த மழையை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லலாம். மலைக்கு மேலேயே சில ஆட்கள் தங்கிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு பக்கம் ரெஸ்கியூ டீம் அமர்ந்தப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு ஹியோன்மின் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹியோன்மின் திரும்ப ஹீரோயினி அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஹீரோயினி ஸ்ட்ரெயிட்டாக தான் இந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட கடத்திடுவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அதை கடத்தினதுக்கப்புறம் வேகமாக அந்த இடத்த விட்டு இவங்க தப்பிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல ரோட்டில் இவங்களை உதவின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே உதவி செய்ய வந்த மாதிரியே தெரியல. இவங்களும் ஒரு மாதிரி பயத்தில் இந்த இடத்துல இருப்பாங்க. அந்த சமயம் தாங்க டேவோடைய அப்பா வருது மட்டும் இல்லாமல் என்னுடைய பையன் ஒன்றும் சூசைட் மூலயமா இறந்து போல, அவனை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க, அந்த கல்ப்ரேட்டுக்கான உண்மை இதுக்குள்ளார தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை மட்டும் ஹீரோயினி கிட்ட தருவார். அதை கேட்ட ஹீரோயினி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க டேவோடைய அப்பாவை தாக்குற மாதிரி தெரியுது. அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஹியோன்மின் தான். அந்த இடத்துல ஹியோன்மினுக்கும் டேவோடைய அப்பாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் பயப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு சேஃப்டியான இடத்துல பதுங்கிக்கிறாங்க. முதல் வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேவோடைய அப்பா இவங்க கிட்ட ஒரு சின்ன நோட்டு தந்துருந்துருப்பார்ல, அந்த நோட்டு எடுத்து இவங்க பாக்கெட்டுக்குள்ளார வச்சுக்கிறாங்க. அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கும்போது ஹெல்ப்பர் லேடி ஹீரோயினிக்கு எதனாச்சும் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு பயத்தில் அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. அவங்க ஹீரோயினியை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையாக ஹீரோயினி போலீஸ்க்கு தான் போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹெல்ப்பர் லேடியுமே போலீஸ்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க காருக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது திரும்ப ஹியோன்மின் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹியோன்மின் அப்படியே கதவை தட்டுறது மட்டும் இல்லாமல் நிறுத்துங்கன்ற மாரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க காரில் போகிறதுனால ஹியோன்மினால் இவங்கள பிடிச்சிருக்க முடியாது. அவருமே ஹீரோயினோட பேரான சியோஜுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி தான் அவர் டேவோடைய அப்பாவை கொலை பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அதெல்லாம் அவங்க காமிச்சிட்டு திரும்ப ஹீரோயினி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஒரு மாதிரி பயமாக இருக்கும்போது ஹெல்ப்பர் லேடி நீ எதை கண்டு பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீயை தர ஆரம்பிக்கிறாங்க. இதை கூட மேபி உனக்கு கோல்டு சரியாகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி குளிராக இருக்குன்னு சொல்லிட்டு சூடான ஒரு டீயை தராங்க.
அதை குடிச்சோடனே ஹீரோயினி மயக்கம் போட்டுறாங்க. அந்த ஹெல்ப்பர் லேடியுமே ஹீரோயினுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சை கீழே தள்ளி விட்டுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் மீஜியாங்க்கும் தெரிய வருது. அதில் மீஜியாங்குமே ஹீரோயினி கடைசியாக காணாமல் போன ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினை காமிச்சா இவங்களுக்கு இப்போ தான் கான்ஷியஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. அதில் இவங்க மியூசிக் ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையாக டேவோடைய அப்பா இவங்க கிட்ட தந்தேன் அந்த பேப்பரை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க கண்ணில் இருக்கக்கூடிய பேண்டேஜ் எடுத்துடணும். ஒருவேளை இவங்க இந்த பேண்டேஜ் எடுத்துட்டா கண்ணு கூட தெரியாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முன்னவே டாக்டர் சொல்லியிருந்திருப்பாரு இதை குறிப்பிட்ட டைமில் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளார இவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய கதவுக்கு பின்னாடி இறப்பை கூட காத்துக்கிட்டு இருக்கலாம். மேபி அந்த கொலைக்காரர் இருக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இது வரைக்குமே இந்த மொத்த விஷயத்துக்கு ஹியோன்மின் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதால் சரின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டர் விளக்கும் போது இவங்களுக்கு எல்லா விஷயமே ஆரம்பத்தில் மங்கலாக தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்தது எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. லைட்டை போட்டோடனே அந்த பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது தான் உண்மையான கல்ப்ரேட் யாருன்ற விஷயம் தெரியாது. அதாவது இது வரைக்குமே நடந்த மொத்த விஷயத்துக்கு காரணம் அந்த ஹெல்ப்பர் தான். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மேனேஜர் இறந்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சிஓஎன் இறந்ததாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததாக டேவோ இறந்ததாக இருக்கட்டும், இந்த மொத்த விஷயத்துக்கு காரணம் இந்த ஹெல்ப்பர் தான். எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் மொத்தமே இப்போ தான் ஹீரோயினிக்கு புரிய வருது. அதில் ஹீரோயினி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் அந்த ஹெல்ப்பர் கதவை ஓப்பன் பண்ணுற மாதிரி எழுதுறது. ஹீரோயினி வேகமாக அவங்க பிளாஸ்டரை போடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால சரியான சமயத்தில் போட முடியல. கரெக்டாக அந்த ஆளுமே கதவை திறந்துட்டு வந்துடுறாரு. கடைசாத அது யாருன்னு பார்த்தா சரியான ட்விஸ்டாக இருந்துச்சு. அது வேறான்னு கிடையாது, டூஹியோக் தான். அவருமே ஹீரோயினை பார்த்தோன்னே நீ உன்னுடைய பேண்டேஜை விலகிட்டியா, உனக்கு இப்போ கண்ணு தெரியுதான்ற மாரி இவருமே அப்படியே திரும்ப அந்த ஹெல்ப்பர் மாரியே பேசிக்கிட்டு இருப்பார். அதில் ஹீரோயினி ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு தெரியல தான் இவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டூஹியோக் ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. 내가 언니 아줌마, 몸을 왜 이렇게 떨어? 아직도 추워? 아직 좀 춥네요. அந்த இடத்துல ஹீரோயினுமே இவங்களுக்கு கண்ணு தெரியாத மாதிரி தான் டோஹியோ கிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல டோஹியோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் இல்லையான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற டோஹியோக்கோ இப்போதைக்கு அதிகமாக மழை பெய்யுறதுனால நம்மளால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தூரமாக இருக்குன்ற மாரி சொல்லிகிட்டு இருக்கு. அதில் ஹீரோயினி எனக்கு ஜுரம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இவங்களுக்கு கோல்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லு. இவங்க நினச்சிருக்கிறதுனால டோஹியோக்கும் அந்த பக்கம் துணியை தந்து வந்திருப்பாரு. சரின்னு அந்த துணியை அவர் ஹீரோயினிக்கு தர ஆரம்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே இதை பாத்ரூமில் போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயினிக்கு பாத்ரூம் வருதா சொல்கிறாங்க. அதில் அவசரமாக போகணும்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவருமே அப்படியே கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையாக ஹீரோயினி தப்பிக்கிறதுக்கு எதனாச்சும் வழி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணி தான் போவாங்க. ஆனால் பெருசாக வழி இல்லாத மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூம்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. டோயோக்கு வெளியே போகும்போது ஹீரோயினி கண்ணு தெரியுதான்னு சொல்லிட்டு நல்ல கண்ணு மூலியமாக அப்படியே செக் பண்ணி பார்ப்பாரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே இதை நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ணு தெரியாத மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் டோஹியோக்கும் இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல போய் டீ போட ஆரம்பிக்கிறாரு. சரின்னு டீ அந்த இடத்துல வச்சு என்னமோ ஒன்று கலக்கிற மாதிரி எடுத்துடுது. அதில் சைலண்ட்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் கப்பை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த எந்த வித விஷயமே தெரியாமல் அதே இடத்துல தான் டோஹியோக் இருக்காரு. அந்த சமயத்தில் டோஹியோக் என்னமோ ஒரு விஷயத்தை வேடாக நோட்டீஸ் பண்ணுறாரு. அதாவது இவருக்கு திடீர்னு ஹீரோயினி மேலே ரொம்ப சந்தேகம் ஆகுது. ஹீரோயினி கண்ணு தெரியுதோன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அதில் ஹீரோயினிக்கு சர்ப்ரைஸாக ஒரு விஷயத்தை இவர் காமிக்கிறதா சொல்கிறாரு. ஹீரோயினி கண்ணு தருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் காமிக்கிறாரு. சரின்னு ஹீரோயினி அதை பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. ஏன்னா அங்கே இருந்தது ஹியோன்மினுடைய பாடி. அதை பார்த்தோன்னே ஹீரோயினியும் பயந்துக்கிட்டு கத்த அதில் கடுப்பான இவருமே ஹீரோயினியை கீழே தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் கத்தி மூலியமாக ஹீரோயினுடைய கண்ணு எடுத்துடலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே இதே விஷயத்தை தானே நீ என்னுடைய சிஸ்டருக்கு பண்ணன்னு கேட்க, எதுக்காக என்னுடைய சிஸ்டருக்கு இதை பண்ணன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற டோயோக்கு என்ன சொல்கிறான்னா உன்னுடைய சிஸ்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளால் எப்படி என்னை தனியாக விட முடிஞ்சிச்சு, அவள் ஐ சர்ஜரி பண்ணிவிட்டு கடைசியாக உன் கூட ஒன்று சேரலான்னு இருந்தா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவள் எப்படி என்ன அப்படி நடத்தலாம், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன். உன்னுடைய சிஸ்டருக்கு சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் அவளுடைய கண்ணை திரும்ப நான் தான் குருடாக மாற்றணும்னு சொல்லுவேன். அதாவது இதுக்கு முன்னாடியே ஹீரோயினுடைய சிஸ்டருக்கு வந்து கண்ணு சர்ஜரிலாம் நடந்து வந்திருக்கு. ஆனால் கடைசியாக கண்ணு சரியாக போகுதுன்னு தெரிஞ்சவொடனே இவன் வேணும்னே திரும்ப அந்த கண்ணை குருடாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் மொத்த உண்மையுமே தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சிஸ்டருமே கொலை பண்ணியிருக்கான். அந்த விஷயங்களும் தெரிய வருது. கடைசியாக தான் இவன் ஹீரோயினிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா உன்னுடைய கண்ணை நான் பிடுங்கினதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்கலாம், நீ நான் கடைசியாக தான் என்னுடைய பையன்ற மாதிரி சொல்லு. அந்த இடத்துல ஹீரோயினிக்கு லைட்டாக என்னமோ ஒரு விஷயம் புரிதடுது. உன்னுடைய பையனுக்கு கண்டிப்பாக உன்னை பிடிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற சுடு தண்ணியை டோஹியோக்குடைய முகத்திலே ஊற்றிட்டு வேகமாக இவங்க மீஜியாங்கு கால் பண்ணுறாங்க. இவங்க இப்போதைக்கு கால் பண்ணதுனால மீஜியாங்க அந்த கால் ட்ரேஸை வச்சு ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரலான்னு இருக்காங்க.
இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது கடைசியாக ஹீரோயினி அட்டிக்கில் போய் மறைஞ்சிப்பாங்க. அது ஒரு கிளாஸெட்குள்ளே அதை ஒழிஞ்சிருப்பாங்க. ஹீரோயின் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டோயோக்கு ஒரு கிளாஸெட் ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் அது ஹீரோயினி அந்த கிளாஸெட் கிடையாது, அது வேற ஒரு கிளாஸெட் தெரிய வருது. அந்த இடத்துல கடைசியாக டோயோக்குடைய அம்மாவுடைய டெட் பாடி இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. அதை பார்த்தோன்னே டோயோக்கு பாஸ்ட் ஞாபகம் வருது. திடீர்னு டோயோக்கு பிடிஹெச்டி வந்துடுது. அந்த சமயத்தில் டோயோ கண்ணாடியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற அம்மாவுமே, நீயும் கிட்டத்தட்ட உன்னுடைய அப்பா மாரி தான் மாறிட்ட, எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்த எனக்கு பண்ணன்ற மாரி அந்த இடத்துல டோயோக்குடைய அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த டோயோக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ண கிடையாது, மொத்த விஷயத்துக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு டோயோக்கு அவங்க அம்மாக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். அதாவது கண்ணாடியை பார்த்ததே அவர் பேசுகிறாரு. நெக்ஸ்ட்டாகவே அவங்க அம்மாவை குத்துற மாதிரி அந்த கண்ணாடியை எடுத்து வேகமாக குத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது டோயோக்கு தான் ஒரிஜினலாகவே அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்த தான் இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ தான் நமக்கு நடந்த மொத்த விஷயமே தெரிய வருது. அதாவது டோயோ கடைசியாக தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணும்போது இவருக்கு சின்னதாக கில்ட் ஏற்பட்டிருக்கு. அந்த கில்ட்டு தான் இது வரைக்கும் டோயோக்குடைய மனசுக்குள்ளார வாழ்ந்து கடைசியாக தான் டோயோக்குள்ளார தனியாக ஒரு பர்சனாலிட்டியாக வாழ்ந்து நிற்குது. அதாவது டோயோக்கு டபுள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பர்சனாலிட்டி டோயோக்குடைய அம்மா ஆட்டமோ, இன்னொரு பர்சனாலிட்டி டோயோ காட்டமோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் டோயோக்கு ஏற்பட்டிருக்கு. சின்ன வயசுலேருந்து இந்தமாரி வழிகளை பார்த்து வரனால தான் இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவன் அதில் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் டோயோக்குடைய மண்டியில் ஒரு பாட்டை உடச்சிட்டு வேகமாக இவங்க டவுன் ஸ்டார்ஸ்க்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அங்கே இவங்களுடைய கேமரா இருக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கேமரா இவங்க டைமர் மோடில் செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேகமாக போய் இங்கே இருக்கக்கூடிய லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, நான் அந்த இடத்துல டோயோக்கோ ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு வராது. லைட் ஆஃப் ஆகிருக்கிறதுனால இவரால் ஹீரோயினை பார்க்க முடியல. ஆனால் திடீர்னு ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்குது. அதில் டோயோக்கு திணறாரு. ஆனால் ஹீரோயினி அதே ஃப்ளாஷை பார்த்ததுனால இவங்க திணறு கிடையாது. இவங்க ஈஸியாகவே டோயோக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேர் கூட பயங்கரமான சண்டைகள் போகுது. ஆனால் இந்த ஃபோன் ட்ரேஸை ட்ராக் பண்ணி வந்துருந்துருப்பாங்களே, அதில் மீஜா இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் டோயோக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல டோயோக்கு திடீர்னு 2 பர்சனாலிட்டியாட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு பக்கம் டோயோக்குடைய அம்மா ஆட்டமோ, இன்னொரு பக்கம் டோயோ கட்டமோ இவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதை போத்த போலீஸ் ஆஃபீஸரோ சரண்டர் ஆக சொல்கிறாங்க. ஆனால் கடைசியாக டோயோக்கு அவருடைய வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிறாரு. இந்த மொத்த விஷயங்களை ஹீரோயினி ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ தான் ஹீரோயினிக்கு டோயோக்குடைய உண்மையான லைஃபே தெரிய வருது. அதாவது சின்ன வயசுலேருந்தே டோயோக்கு வந்து அப்யூஸ் மூலியமாக வளர்க்கப்பட்டிருந்திருப்பார். ஒரு பக்கம் டோயோக்கு அவருடைய அம்மாவை காதலிச்சிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் டோயோக்கு அவங்க அம்மாவை அதிகமாக வெறுத்து இருந்திருக்காரு. இந்த 2 வித பர்சனாலிட்டி தான் டோயோக்குடைய மனசுக்குள்ளார அதிகமாக வெறுப்பை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் டோயோக்கு இவருக்கான ஒரு பாதை வேணும்னு நினச்சிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா டோயோக்கு ஒரு பர்பஸ் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இவர் சியோயினை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியாக தான் சியோயின் இவரை பிட்ராய் பண்ண போன பட்சத்தில் இவர் சியோயினை கொலை பண்ணுறது மட்டும் நெக்ஸ்ட் அதான் ஹீரோயினான சியோஜன் கிட்ட வந்திருக்காரு. கடைசியாக தான் நமக்கு ஹீரோயினியை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி அவங்க சிஸ்டருடைய வழிமுறையிலேயே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க சிஸ்டர் ஆர்ட்டை ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்களே, அதில் ஹீரோயினியுமே ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு அதிகமாக அவங்க சிஸ்டருடைய நினைப்பு தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க சிஸ்டரை மாரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்வாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதோடவே டோட்டலாக இந்த படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம இன்ட்ரெஸ்ட்டாகவே படம் போயின்னு இருந்துச்சு. அதாவது இந்த படம் முழுக்கவே ஒரு மாதிரி ட்விஸ்டாக அமைச்சிருந்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் ஹால்ஃப் முழுக்கவே யார் கில்லருன்ற விஷயத்தை காமிச்சிருந்துருப்பாங்க. லிட்ரலி அது எனக்கே மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. நான் டோயோக்கு மேலே துளி கூட சந்தேகமாக படல. மேபி சியோயினை கொலை பண்ணது கண்டிப்பாக அந்த யோன் மீனாக தான் இருக்கணுன்ற மாரி நான் அதிகமாக சந்தேகம் வச்சுருந்தேன். ஆனால் கடைசியாக தான் எனக்கே ட்விஸ்ட் அமைக்கிற மாதிரி டோயோக் தான் கில்லருன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக தான் கில்லரை டோயோக் பிடிப்பாருன்னு எதிர்பார்த்தா கடைசியில் கில்லரே அவர் தான் தெரிய வந்துச்சு. அவருடைய ஃப்ளாஷ்பேக் பொசிஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுலேயும் முக்கியமாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷின்மினாவோடைய ஆக்டிங்கை சொல்லலாம். லிட்ரலி இப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங்கை நான் எதிரே பார்க்கல. ஒரு அமேசிங்கான ஆக்ட்ரஸ்ன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு அமேசிங்காக நடிப்பாங்கன்ற மாதிரி நானே எதிர்பார்க்கல. ஏன்னா ஆஸ்கார் கொடுற ட்ரம்ப்புன்ற மாரி ஒரு ஆக்டிங்கை பண்ணியிருந்தாங்க. கண்ணு தெரியாமல் நடிக்கக்கூடிய சில பொசிஷனாக இருக்கட்டும், அதே சமயத்தில் பயத்தை உண்டாக்கக்கூடிய சில பொசிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் இவங்க செம அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஷின்மினாவுடைய கேரக்டர் மட்டும் ஃபாலோ பண்ணிங்களாலே போதும், இந்த ஸ்டோரி உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஏன்னா அந்த கேரக்டர் தான் செம மாசாக அமைச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரதான் 8/10 தருவேன். முக்கியமாக இந்த ட்விஸ்ட்டுக்காகவே தரலான்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அவங்க பண்ண சினிமோட்டோகிராஃபிலாம் செம சூப்பராக இருந்துச்சு. அதுபடி நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலோ எதனாச்சும் மாற்றினாலோ அதையுமே சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் அவசரமான வீடியோவில் சந்திக்க இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.